நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முறை இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்தாலே நிச்சய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமோ, செல்வ செழிப்பு உண்டாகுங்க. எல்லோராலுமே எளிதாக சென்று விட முடியாது. அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும் தாங்க தரிசனம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கோவில்னா திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் தாங்க. இந்த ஏழுமலையானுடைய அதிசயங்கள் என்ன? இந்த கோவில்ல சென்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்க பல நாட்களாக எந்த விதமான ஏற்பாடுகள் செய்தாலும் தொடர்ந்து திருப்பதி கோவிலுக்கு செல்லும்போது தடைகள் வந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட தடைகளை நீக்குவதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயண எனும் பதிவை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோராலுமே பார்த்தீங்கன்னா எளிதாக சென்று விட முடியாதுங்க இந்த ஏழுமலையானுடைய திருத்தலத்துக்கு. ஏழையாக இருந்தாலும் சரிங்க, கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா சீனிவாச பெருமனுடைய அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரை வரை பல சிறப்புகள் இருக்குங்க. பெருமாளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. திருமலை சென்று வந்தாலே திருப்பம் வரும்னு பக்தருடைய நம்பிக்கையாக இருப்பதால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இங்கு மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமையானை தரிசனம் செய்துட்டு போகிறாங்க. திருமலையில் அடிவாரத்திலிருந்தே பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்கும் ஏழுமலையனுடைய அருள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாவட்டம் சித்தூர் வட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்னா திருப்பதிங்க. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோவிலும் அமைந்திருக்கு. இது சேஷாத்திரி, நீலாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனத்திரி, வருஷபத்திரி, நாராயணத்திரின்னு 7 மலைகளுக்கு அதிபதியாக பெருமாள் இங்கு ஏழுமலையானாக அருள் பாலிக்கிறாரு. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பணக்கார கோவில்னு இந்த கோவிலை சொல்லலாம். ஏன்னா உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபாடு செல்லக்கூடிய ஒரு கோவில் இது மட்டும்தாங்க. இங்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக 50 முதல் 70,000 பக்தர்கள் வரை சுவாமியை தரிசனம் செய்கிறாங்களாம். அதுவே விசேஷ நாட்களாக இருந்தால் 5 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையான தரிசிப்பதாகவும் சொல்கிறாங்க. இங்கு திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலை எப்போதுமே பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பத்திலே இருக்குங்க. ஆனால் திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம். அதிகாலை இங்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் 4:30 குளிர்ந்த நீரும் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் அபிஷேகம் முடிந்து ஏழுமலையானுக்கு உடனே வேர்க்குதுங்க. இதனை பீதாம்பரத்தால் வேர்வையை ஊற்றி எடுப்பாங்க. மேலும் இங்கு வியாழக்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் ரொம்ப சூடாக கொதிப்பதாகவும் சொல்லப்படுது. பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக இங்கு ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூவும், நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும், சைனாவிலிருந்து புனுகு, பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்கள்னே போன்ற விலை உயர்ந்த பொருட்களும் வரவழைக்கப்படுதுங்க. தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய 51 வட்டில் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் செய்யப்படுது. பிறகு கஸ்தூரி சாத்தி புனுகு தடவப்படுதுங்க. காலை 4:30 தொடங்கி 5:30 மணி வரையுமே இங்கு அபிஷேகம் நடத்தப்படுது. இங்கு அபிஷேகத்திற்கு மட்டும் சுமார் 1,00,000 ரூபாய் செலவாகுதா. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னன்னா, அபிஷேகத்தின் போது ஏழுமலையானுடைய 3வது கண்ணை திறப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இங்கு ஏழுமலையானுடைய சாலக்கிராம தங்க மாலை மட்டும் 12 கிலோ எடை கொண்டதாக இருக்குங்க. இதை சாத்துவதற்கு மட்டும் 3 அர்ச்சகர்கள் தேவைப்படுறாங்க. சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. பாத கவசம் 375 கிலோங்க. கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் மட்டும் உலகில் யாரிடமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய மதிப்பு மட்டும் 100 கோடி. மேலும் ஏழுமலையானுடைய ஆபரணங்களை குறிப்பிடத்தக்கதாக சொன்னோம்னா 500 கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லுங்க. இதனை மதிப்பீடு செய்ய முடியவில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சைக்கல் மரகத கல்லை பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் அலங்காரத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. கோயிலில் மூலவருக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 120 வகையான ஆபரணங்கள்
அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுது. மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுதுங்க. மேலும் இங்கு ஏழுமலையனுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் 40 கிலோ எடை கொண்டதாக இருக்கு. ஏழுமலையனுடைய உடை மட்டும் 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரம் சாட்டுறாங்க. மேலும் திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் செலுத்த வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் வஸ்திரம் சாத்துவாங்க. இது மேல் வஸ்திரம் சாத்த பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு 3 வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டுங்க. மேலும் இந்த ஆனந்த நிலையம் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருவறையினுடைய விமானம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தங்க விமானத்தை தரிசனம் செய்தாலே போதுங்க. ஏழுமலையானே தரிசனம் செய்தது போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இங்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்து தந்த ஆனந்த நிலையத்தின் மீது தான் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா விமான வெங்கடேஸ்வரராக சொல்லப்படுறாரு. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கு இடையே ஒரு போட்டி வந்திருக்கு. தமிழில் யார் பெரியவன்னு போட்டியில ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொல்லியிருக்காரு. வாயுதேவனே, நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கு மூட்டிக்கொள்வேன். நீ உன்னுடைய பலத்தால மலை சிகரங்களை பேர் தெரிந்தா நீ பெரியவன்னு நான் ஒப்புக்கொள்வேன்னு போட்டி தொடங்கியிருக்கேன். ஆதிசேஷனும் பார்த்தீங்கன்னா தன் 1000 தலைகளாலும் உடம்பாலும் வாளாலும் பார்த்தீங்கன்னா கைலாய மலையே இருக்க மூடி மலையே தெரியாதபடி மறைத்துட்டாரு. வாயுதேவனும் பார்த்தீங்கன்னா பலம் கொண்ட காற்று வீசி பார்த்து கூட அசைக்க முடியலைங்க. பல 100 ஆண்டுகளான பின்னாடி ஆதிசேஷன் லேசாக அசைவே அந்த நேரம் பார்த்து வாயுதேவனும் தன் பலத்தை காட்ட கையில இருந்து 3 சிகரங்கள் பேர்ந்து கொண்டு புறப்பட்டிருக்கு. அதில் ஒன்று திருமலையில விழுந்து சேஷலன்னு எழுமலையானின் ஒன்றாக உருவானது. சேஷலன் மீது ஆனந்தம் இருப்பதான அந்த பிரதேசத்திற்கு ஆனந்த நிலை என பெயரும் வந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலும் இங்கு ஏழுமலையானை தரிசிக்க முன்னாடி பக்தர்கள் ஆதிவராக சுவாமியை தரிசிக்க வேண்டும். அவருக்கு இங்கு பார்த்தீங்கன்னா முதல் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்பது விதியாகவும் அமைந்திருக்கு. வராகமூர்த்தியை வழிபட்ட பின்னரே மூலவராக இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. புராணங்களின்படி ஆதிவராக சேஷரம் என்று தெரிய வருதுங்க. பெருமாள் பார்த்தீங்கன்னா சீனிவாசனாக பூமிக்கு வந்தபோது ஆதிவராக சுவாமியிட அனுமதி பெற்ற பிறகுதான் திருமலையில் தங்கியதாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்கு அனுமனை தரிசனம் செய்துவிட்டு பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பல வாயில்களை கடந்து பங்காரு வகிலின்னு சொல்லக்கூடிய தங்க நுழைவு வாயில் வழியாக பார்த்தீங்கன்னா ஏழுமலையானை தரிசனம் செய்ய முடியும். இந்த இடத்தை அடையும் போது எழக்கூடிய உணர்வுகளுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். எதிரே இருக்கக்கூடிய கருணனை தரிசனம் செய்துவிட்டு தாங்க பெருமாளை பார்க்க வேண்டும். பெருமாளுடைய பாதத்தை முதல்ல தரிசித்து விட்டு அவருடைய மார்பில் உரையக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் செய்துவிட்டு முக தரிசனம் செய்யணுங்க. இப்படியே பெருமையாக ஏழுமலையானை தரிசிக்க ஆனால் விட மாட்டாங்க. ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்துட்டு வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், மன நிம்மதியும் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு செல்வதற்கான வழி பிறக்கவில்லை, தடைகள் வந்து கொண்டே இருப்பவங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. திருப்பதி பெருமாளுடைய கருணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரிதுன்னு சொல்லலாம். ஏன்னா பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா சோதனை கொடுத்து தக்க நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக திருப்பதி பெருமாள் நிச்சயம் எப்போதும் இருப்பாருங்க. அதனால் அவரை மனதில் நினைத்து சேவிப்பவங்களை எப்போதுமே கைவிட மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா கண்குளிர பெருமாளை தரிசித்து வர வேண்டும்னு நினைத்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் எளிமையான சாஸ்திர பரிகாரத்தை செய்து வந்தாலே போதும், நிச்சயம் திருப்பதி செல்வதற்கான வழி பிறக்கும். சனிக்கிழமை தோறும் அதிகாலை எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு பெருமாள் படத்திற்கு முன்னாடி நின்று கொண்டே ஓம் நமோ கோவிந்தாய நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ வெங்கடேசய நமக என 3 மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா 10 முறை சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்திடுங்க. இந்த மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபட்டால் இன்னும் கூடுதல் பலனை பெறலாம். மேலும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதால் விரைவிலேயே திருப்பதி பெருமானுடைய அருளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு வரும். சில திருப்பதி சென்று விட்டு வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குதுன்னு சலித்து கொள்வாங்க. திருப்பதி பெருமாளிடம் சென்று அது வேண்டும் இது வேண்டுன்னு அது எனக்கு தான், இது எனக்கு தானே, இதை செய்யணும் கேட்டால் எதுவும் கிடைக்காதுங்க. திருமலை பார்த்தீங்கன்னா புண்ணிய தலம். இந்த தளத்தில் மிதித்தாலே பார்த்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும்.
திருப்பதி சென்று பெருமாளை பற்றின கண்குளர தரிசித்துட்டு இந்த இன்பம் ஒன்றே போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், உன் திருவருடிகளே சரணன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.